அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஸ்பெஷல் நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நான் அது வந்து தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அதில் நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. கடையில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில், ஒரு 50 மில்லி நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பொடிசாக 2 பட்டை சேர்த்துட்டு அது கூட 2 பிரியாணி லீஃப் இதெல்லாம் சேர்த்த உடனே நம்ம பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி இதை நல்லா ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூட அரை கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ரைஸுக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ட்ரை லெமன் இல்லைனா அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். எப்பயும் தம் போடுற மாதிரி இதே மாதிரி மெத்தடில் தம் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் சொன்ன பதத்திலே செஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக குழையாமல் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸோட நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவின்னு எதை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சேர்க்காம, கடை மசாலா எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் 65 செய்கிறது அப்படின்றது நேற்று நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.